சரி நீ படிச்சுட்டே இரு. நான் சாப்பிட போறேன். நாங்க சாப்பிட்டு அப்புறம் வரோம். பேசுறேன். படி. பாய். சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வந்து படிக்கணும். ஆமா. இதே சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுல்ல? ராகினி வா சாப்பிட போலாம். இல்ல நீங்க போயிட்டு வாங்க. ஏன்? பசிக்கல. அட இது என்ன நீ வீடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ராகினி, இது ஹாஸ்டல். உனக்கு பசிக்கிறப்ப சாப்பிட்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வா சாப்பிட போலாம். ஆமா ராகினி, நைட் டிஃபன் 8ல இருந்து 9 மணிக்குள்ள சாப்பிடணும். அதுக்கப்புறம் கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த குக் போய் படுத்துரும். சரியான முசுடு ராகினி அது. குளிக்கிறதும் அப்படிதான். காலையில 5 மணிக்கு மோட்டர் போட்டுருவாங்க. 6:30 மணிக்குள்ள குளிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி வராது. துணி துவைக்கணும்னா சனி ஞாயிறுல பக்கெட்ல தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு துவைக்கணும். பட் அளவா தான் யூஸ் பண்ணும். நம்ம வீடு மாதிரி நினைச்சிட்டு தாராளமா யூஸ் பண்ணா வார்டன் திட்டும். சரி சரி, முதல் நாள்லயே எல்லாத்தையும் சொன்னா நீ கன்ஃபியூஸ் ஆயிடுவ. வா வந்து சாப்பிடு. இல்ல நீங்க போயிட்டு வாங்க. ஓ, இதான் ஹாஸ்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் தங்குறியா? புரியுது. முதல் ஹாஸ்டல்ல வந்தா இப்படிதான் இருக்கும். அப்புறம் மெல்ல மெல்ல சரியாயிடும். வா சாப்பிட போலாம். அது இல்ல, எங்க வீட்ல நாங்க நிறைய பேர் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால இங்க இருக்கவே முடியல. வயிறுலாம் போட்டு பிசையுது. அழணும் போல தோணுது. இதெல்லாம் பத்தி நினைச்சிட்டு இருக்காத ராயினி, போக போக சரியாயிடும். வா சாப்பிட போலாம். ஓகே, நாங்க சாப்பிட்டுட்டு உனக்கு பிளேட்ல சாப்பாடு எடுத்துட்டு வரோம். அது வரைக்கும் நீ ஃபீல் பண்ணிட்டு இரு. வா போலாம். குழந்தைங்களா, அப்பா கோவில்ல இருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. எந்திரிங்க எந்திரிங்க. பொங்கல் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா. குழந்தைங்களை எழுப்புறேன். குழந்தைங்களை எந்திரிங்க. சம்மதிமா, நீங்களும் எந்திரிங்க. மா வாங்க. என்னப்பா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்றீங்க? மா காலங்காத்தால சுட சுட வடையும் பொங்கலையும் சாப்பிடறத விட்டு தூங்குறாங்கறிய நீ. குழந்தைங்க வாங்க. இந்த வடை 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 சுட சுட இருக்கு பாரு, சாப்பிடு. இந்தாங்கம்மா. எங்க ஊர் கோவில் வடை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. கோபி இந்தாப்பா. அவ எங்க? யாரங்க கேக்குறீங்க? மகேஷா மாப்பிள்ள கூட பேசிட்டு இருக்கறேன். இல்ல இல்ல, ராகினி 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 இல்ல இல்ல. ஆசையா ஓடி வந்து பொங்கலை வாங்கி சாப்பிடும். அது இல்ல, அது ஒரு குறையா இருக்கு. ஆமாங்க, அந்த பிள்ளை இந்த வீட்டுல கலகலன்னு எவ்வளவு ஜாலியா இருப்பா. அவ இல்லாத வீட பாக்குறப்ப எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குங்க. ஏமா, அத என்ன கட்டியா கொடுத்துருக்கோம்? படிக்க போயிருக்கு, வந்துரும். அப்படி சொல்லாதுப்பா. நம்ம கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் வளர்ந்த பொண்ணு இந்த காம்பவுண்டையே சுத்தி சுத்தி வரும். அது இல்லாதது கஷ்டமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லடா, அவ பூ கட்டிட்டு எல்லாத்திட்டையும் கலாட்டம் பண்ணிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருப்பா. அதை நினைக்கிறப்ப வேதனையா இருக்குடா. படிப்பு முடிஞ்ச உடனே வந்துட போதுமா? இதுக்கு ஏமா கவலைப்படுறீங்க? கோபி, எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா. இங்க இத்தனை பேர் இருக்கும். ஒரு ராகினி இல்லாதது வீட்டுல பெரிய குறையா நமக்கு தெரியுது. அங்க அந்த பொண்ணு தனியா இல்ல இருக்கும். அது மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கும்ல. ராகினி மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லப்பா. அதுக்கு நல்லா நிறைய படிச்சு தானா நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அதனால அதை எங்க விட்டாலும் தனியா இருந்துக்கும்பா. ராகினியை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. நீ என்னமோ இப்படி சொல்ற. எனக்கு என்ன தோணுதுன்னா, வேத்து மனுஷங்க நடுவ குடும்பத்தை விட்டு தனியா இருக்குமேனு அது மனசு கஷ்டப்படுமேனு தான் எனக்கு தோணிட்டு இருக்கு. இல்லப்பா, மத்த பொண்ணுங்க வேணா அப்படி இருக்கலாம். ஆனா ராகினியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கவனம் முழுக்க படிப்புல தான் இருக்கு. அது நல்லா படிச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுனால நடுவுல நம்ம வீட்டை விட்டு வந்திருக்கோமே, நம்ம வீட்டுல இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிலாம் வருத்தப்படாது. தைரியமா அது தனியா. ராகினி, என்னப்பா? அப்பா, அம்மா. ராகினி, என்னாச்சுமா? ஏமா அழுவுற? இப்பதான் உன்னை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். அது இல்லப்பா, அங்க போனோன்னு உங்க எல்லாரோட ஞாபகம் எனக்கு வந்துருச்சுப்பா. அங்க என்னால இருக்கவே முடியல. அது நம்ம வீடு மாதிரியே இல்லப்பா. ஏமா, நாங்களா உன்னை படிக்க போன்னு சொன்னோம், நீ தானே கிளம்பி போன. ஏன் ராகினி, நான் இப்பதான் உன்னை பத்தி ஆகா ஓகோ ரொம்ப தைரியசாலின்னு சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கிற. அது இல்லனே, நீ என்ன அங்க விட்டுட்டு வந்தோடனே உங்க எல்லாரோட ஞாபகமும் எனக்கு வந்துருச்சு. அத உடனே கிளம்பி வந்துட்டேன். கவலைப்படாதே, உன் காசு வேஸ்டா போகாது. நான் 2 நாள் திரும்பி போயிடுறேன். நல்ல பொண்ணுமா நீ. கோபி பத்தியா, கடவுள் என்ன கைவிட மாட்டாரா. மனசு சங்கடப்பட்டுச்சு, என் பொண்ணு இல்லையேன்னு. கொண்டு வந்து நிறுத்திட்டாரா இல்லையா? பாரு, எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க இரு, அப்புறம் பாத்துக்கலாம் படிப்ப. அப்பா, பொங்கல் பா. மறந்துட்டேன். அப்பா, இது என்னது? பொங்கல்.
இல்ல எங்க குழந்தைக்கு கொடுத்துட்டு வரேன். எனக்கு இல்ல, சாந்திக்கு 2 உயிர். எனக்கு ஒரு உயிருக்குள்ள தான் கொடுத்து பழக்கம். நீங்களே கொடுத்துருங்க. மாமா, எங்க அப்பா கூட இப்படிதான் சின்ன வயசுல எனக்கு பொங்கல் ஊட்டி விடுவாரு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. இந்தா மாசமா இருக்கும்போது சாப்பிடலாம் கூச்சப்படக்கூடாது. இந்தா அப்படி. ஆஹா, நானும் மைசூர் பொங்கல், மெட்ராஸ் பொங்கல்னு விதவிதமான பொங்கல்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஆனா பல்லு விளக்காக பொங்கல் சாப்பிட்ற டேஸ்டே சூப்பரா இருக்கு. என்னப்பா சாப்பிட்டீங்களா? என்னடா ஆச்சரியமா இருக்கு, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் சாப்பிட்டியான்னு கேட்குறேன். கேட்கவே காது குளிர்ச்சியா இருக்கு. ஏன்பா சாப்பிட்டீங்களா? நல்ல விதமா கேட்டாலும் இப்படி இடக்கா பேசினேன். அப்படி எடக்கா பேசலப்பா, நீ கேட்டது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்பதான் சாப்பிட்டு பேப்பர் படிக்கலாம்னு எடுத்து வச்சேன். பேப்பர் படிச்சா மறுபடியும் ஏதாவது உடம்புக்கு வந்துடும்னு பயமா இருக்கு. ஏன்பா அப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, நாட்டில் நடக்கிற நடப்பெல்லாம் படிக்கும்போது மனசு பகீருங்கம்மா. சங்கர் மாதிரி அயோக்கிய பிள்ளைங்க இந்த நாட்டில் எத்தனையோ பேர் தராங்க போல் இருக்கு. அப்பா, அந்த சங்கர் பேரை பத்தின நியூஸ் தெரியுமா? என்ன? அவன் இப்ப மதுரை ஜெயில இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் சொன்னாரு, அவன் நிலைமை ரொம்ப சிக்கல் தானா. அப்படியா? ஆமாப்பா, ஏற்கனவே அவன் மேல அவன் ஒய்ஃப் சம்பந்தமான கேஸ் இருக்கு. இப்ப பொண்ணை கடத்தினது, நகை பணம் திருடினதுன்னு ஏகப்பட்ட செக்ஷன்ல போட்டிருக்காங்க. அவனால அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடியாது. குறைஞ்சது 7-8 வருஷம் தண்டனை கிடைக்கும். முத கேஸ்ல இருந்து நான் தான் அவனை ஜாமீன்ல எடுத்தேன். எனக்கே துரோகம் பண்ணான்ல, அதுக்கேற்ற தண்டனை அவனுக்கு கிடைச்சிருக்கு. கோர்ட் அவனுக்கு தண்டனை கொடுக்குதோ இல்லையோ, கண்டிப்பா அவன் தண்டிப்பான்டா. என் வயசுல நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். இப்படி ஆட்டம் போட்டவன்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை அடைஞ்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா அவனுக்கு கோர்ட்ல தண்டனை கிடைக்கும்பா. சரி, அதை விடு. அந்த துறையை பேரை பத்தி இப்ப பேச வேண்டாம். வீட்டில் நல்லது நடக்கும்போது நல்லதை பத்தியே பேசுவோம். அந்த கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வா. ஏன்பா, இன்னைக்கு யார் வீட்டுக்கு பத்திரிகை கொடுக்க போறீங்க? அந்த டெய்லர் கோவித்தம்பி நமக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருந்திருக்காப்புல. நேரில் பார்த்து கல்யாணத்துக்கு வர சொல்லணும். மலர் கல்யாணத்துக்கு அவ அப்பா தானே வாசிக்கிறாரு. அவருக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு முறைப்படி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் இல்லையா? சரி, பத்திரிக்கை எடுத்துட்டு வா போ. அப்பா, நானும் கொஞ்சம் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியிருக்கு. சரிப்பா, வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்னக்கா கஷ்டமா இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. கோபியை பத்தி பேச்சு வந்ததும் உன் முகமே மாறிடுச்சு. என்கிட்ட ஏன் மறைக்கிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தரை நினைக்கிறத விட மறக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ நான் என் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். கோபியோட ஏற்பட்ட காதல் கடந்த காலம். அதை நான் தாண்டி வரணும். கோகுல் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டாரு. அந்த சமயத்தில் நான் மாற்றி மாற்றி பேசினது, கோகுல் கிட்ட பட்டும் படாமல் நடந்துக்கிட்டது, இதெல்லாம் வேற எந்த ஆம்பளையா இருந்தாலும் சகிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் கோகுல் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு, பெருந்தன்மையாகவும் நடந்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரோட என்னோட எதிர்காலத்தை முழுசாக இணைச்சிக்க போகிறேன். ஸோ பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் இறுக்கமாக போட்டு மூடி வைக்க வேண்டியதான். மனசு என்ன டப்பாவாக்கா? மூடி வச்சுக்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல ரோஹிணி. சில விஷயங்கள்லாம் நம்ம மனசோட அடி ஆழத்தில் போட்டு புதைச்சிடணும். அது மறுபடியும் மேலே வராமல் இருக்கிறதுக்கு தான் மூடி வைக்கணும்னு சொன்னேன். பழசை நினச்சிட்டே இருந்தா அப்புறம் நம்ம வாழவே முடியாது. இப்போ கிடைக்க போகிற வாழ்க்கை சிக்கல் இல்லாமல் இருக்குன்ற நம்பிக்கையில் நான் புதுசாக வாழ கற்றுக்க போகிறேன். சும்மா பொய் சொல்லாதுக்கா. அப்படிலாம் டக்குன்னு மாத்திக்க முடியாது. நான் காதலிச்சவன் அயோக்கியனும் பொறுக்கியனும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவனை மறக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன். நீங்க 2 பேரும் சேர வேண்டியவங்கக்கா. கோபி ரொம்ப நல்லவர். ஒன்னு இல்ல, பொதுவா இந்த மாதிரி காதல யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாது. வாமா. வாங்க சார். வணக்கம் கோபி. வாங்க. வாங்க சார், வாங்க. வாங்க 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 வாங்கம்மா. என் பொண்ணு கல்யாணம் அவசியம் வந்துடணும். இது என்னோட அட்வான்ஸ். மா உட்காருங்க. இருப்போம்.
காபி சாப்பிடலாமா? ஐயோ வேண்டாம், தண்ணி மட்டும் கொடுக்க சொல்லுங்க, வயிறு சரியில்லை. மா கொஞ்சம் தண்ணி கொடுமா. எடுத்து வரேங்க. அப்புறம் நிச்சயத்தன்னைக்கே சொல்லிட்டேன், என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்கள் தான் வாசிக்கணும்னு சொல்லி. சரியா? சரியா? அதே முறைப்படி அட்வான்ஸ் கொடுத்துட்டு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஐப்பசி 22. ஆமா, ஐபிஎஸ் 22. மறந்துடாம டைரியில் குறிச்சுக்கோங்க, வேற இடத்துல அட்வான்ஸ் வாங்கிடாதீங்க. ஒண்ணுமே தேவையில்லை, ஒரு நாளும் பேசக்காது. சரி, நான் ஒத்துக்கிட்டேன். நான் உசுரே போனாலும் வாசிக்க மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க சொக்கலிங்க சொன்ன சொல்லி தவற மாட்டாருன்னு. சரி, கல்யாணத்துக்கு வாசி கொடுத்துட்றேன். அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? அதை ஏன் கேட்குறீங்க? பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயமுங்க. ஏற்கனவே என் பையனுக்கு கல்யாணம் நடத்திருக்கேன், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுவே பொம்பளை பிள்ளைக்கு நடக்கும்போது வேற மாதிரி நடக்குது. இத்தனைக்கு நான் வசதியான ஆளுங்க, எனக்கு 1008 பிரச்சனைனா பாருங்களேன். அப்படியா? உண்மையிலேயே பொண்ணு கல்யாணத்தை நடந்தா ரொம்ப கஷ்டமான காரியம் தான். ஆனால் உங்கள் பையன் கோபியை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. தான் தங்கச்சி மேலே இவ்வளோ பிரியம் வச்சிருக்காருன்னா உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயங்க, ரொம்ப பெரிய விஷயம். பொறுப்பான பிள்ளையை பெற்றிருக்கீங்க. நானும் தான் ஒரு பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன். தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு விரலை கூட சேர்க்கல. அப்பப்போ வந்து அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் காசு தான் கேட்குறேன். ஆனால் காசு மட்டும் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், காசும் போச்சு வேலையும் போச்சு. என்ன செய்ய, சில பேர் அப்படித்தான் இருக்காங்க. இது பாருங்க, உங்க பையன் மேல இருக்கிற கசப்பான அனுபவத்தால நீங்க கோபியை ரொம்ப தான் புகழறீங்க. நான் வாய் வார்த்தைக்காக சொல்லலைங்க, உணர்வு பூர்வமாக சொல்றேன். பிள்ளைங்களை பெற்று வளர்க்கும் போது எவ்வளவு எதிர்பார்ப்போட பெற்று வளர்க்குறோம். நம்ம உடல் தளரும் போது ஊன்றுகோல அவங்க எல்லாம் இருக்கணுங்கிறக்காகத்தானே வளர்க்குறோம். ஆனால் அதுவே முள்ளு மாதிரி குத்துச்சுன்னா எந்த தகப்பனாலே அந்த வழியை தாங்கவே முடியாது. இது பாருங்க, பொண்ணு கல்யாணம் பண்றீங்க, சந்தோஷமா கல்யாண வேலையை பாருங்க. இந்த சங்கடம் வருத்தெல்லாம் இப்ப எதுக்கு? அதெல்லாம் சரிதான். அப்புறம் புறப்படவா? சரிங்க, அவசியம் வந்துருங்க. சரி, அவசியம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நான் கோவியை ரொம்ப புகழ்றேன்னு சொன்னீங்கல்ல, நான் ஒரு உண்மையை சொல்லட்டா? சொல்லுங்க. என் பொண்ணையே உங்க பையனுக்கு கட்டி கொடுக்கலாமான்னு நினைச்சேங்க. என்ன கோபி இங்கே வந்து உட்காந்துட்ட? இல்ல இல்ல, உட்கார் உட்கார். என்ன நீ? அவர் வந்தாரு, பேசினாரு, போனாரு. இடையே நீ 2 வார்த்தை தான் பேசின. அவர் வரும்போது வாங்கன்னு சொன்ன, போறேன்னு சொல்லும்போது சரின்னு சொன்ன. நடுவில் எதுவுமே நீ பேசல. அவர் ஒன்னு வித்தியாசமா நினைச்சிருப்பாரு. ஏன்னா உன்னை பத்தி தான் அவர் அதிகமா புகழ்ந்து பேசினார். நீ எதுவுமே நடுவில் பேசல. பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையப்பா, அதான் பேசல. கோபி, என் மேல ரொம்ப வருத்தத்துல இருக்க நீ. ஏன்பா? உன் மனசு எனக்கு புரியுது கோபி. சரி தப்பெல்லாம் தாண்டி அவர் பொண்ணு கல்யாண தகவலை சொல்லும் போது உன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் எனக்கு புரியுது. நான் என்னடா செய்ய? நானே தர்ம சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவோ அறிவுரை சொன்னா கூட என் மனசு வேதனையில துடிக்குது, எனக்கு தான் தெரியும். எதுக்குப்பா? எதுக்கா? சின்ன வயசுல இருந்து நீ என் விருப்பம்னு எதுவுமே என்கிட்ட கேட்டவன் இல்லடா. பல நேரங்கள்ல ஐயோ என் பிள்ளைக்கு விருப்பங்களே இல்லையோ நான் நினைச்சது உண்டு. அந்த அளவுக்கு இருந்தவன் நீ. முதல் முறையா உனக்கு ஒரு ஆசை வந்து அதை நீ சொல்லலாம்னு நீ நினைக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தோம் நேர் எதிரா நின்று இருக்க. அந்த மாதிரி ஒரு நிலை எடுக்க முடியுமா ஆயிப்போச்சு. உன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டான். நீங்க கோபமா ஒரு வார்த்தை கூட பேசலையப்பா. என்ன நீ கோபமா பேசிதான் காயப்படுத்தணுமா? நான் நடந்துகிட்ட முறையெல்லாம் அப்படித்தானே இருந்துச்சு. நம்பிக்கையோட உன் விருப்பத்தை என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்ப நீ. அதுக்கு முன்னாடி உன் நம்பிக்கையை செதறடிச்சிட்டேன். ஒரு நல்ல அப்பாங்கிறவன் பிள்ளைகளுடைய கோரிக்கைகளை தீர்த்து வைக்கிறவன் மட்டும் இல்ல, நல்ல நெறிமுறைகளையும் கட்டுப்பாட்டையும் சொல்லி கொடுக்கிறவன். அப்படிங்கிற தலைமுறையை சேர்ந்தவன் நான் இன்னைக்கு செய்யறது கசப்பா தோணும். பிற்காலத்துல என் வயசு வரும்போது அது சரின்னு தோணலாம். இல்ல ஒருவேளை நான் இப்ப செஞ்சது தப்புன்னு அப்ப தோணுச்சுன்னு வச்சுக்க, இப்பவே மன்னிப்பு கேட்டுறேன். அப்பா
என்ன கேட்கறதுக்கு அப்ப நான் உசுரோடு இருக்க மாட்டேன்ல. அப்பா, என்னப்பா நான் குழப்பத்துல இருக்கேன் கோபி. நான் ஒரு நல்ல அப்பாவா இல்லையா எனக்கே தெரியல. தான் நம்புறதெல்லாம் பிள்ளைங்க மேல திணிக்கிறது அராஜகம்னா அதெல்லாம் உனக்கு பண்ணிருக்கேனா? போதும்பா, இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேச வேணாம். என்னால தாங்க முடியாது. என் அப்பா எனக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா கூட எனக்கு எல்லாமே நல்லதா தான் அமையும். ஏன்னா என் அப்பா என் மேல வச்சிருக்க பாசம் அவ்வளவு தூய்மையானது. இந்த உலகத்திலேயே நல்ல அப்பா யாருன்னு கேட்டா அது நீங்க மட்டும்தான்ப்பா. யாருப்பா இப்படி சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பாங்க? எனக்கு இதுதான்ப்பா வேணும், எனக்கு இதுதான் வேணும், வேற எதுவுமே வேணாம். இது ஒண்ணு போதும்.